ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கருப்பன் ஆன்லைன் ஸ்டோர். தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/4/2025 வந்து குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருச்சு. அதில் வந்து நம்ம முக்கியமான நேரங்கள் மற்றும் அதை பற்றி பார்ப்போம். அறிக்கை நாள் வந்து 25/4/2025 வந்து வெளியாகிருச்சு. நம்ம வந்து இணையதளமாக கடைசி நாள், அதாவது நம்ம லாஸ்ட் நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான கடைசி நாள் என்னைக்குன்னா 24/5/2025 12 மணியோட, அதாவது பிற்பகல் 12 மணியோட நேரம் முடிகிறதான். அதை வந்து நம்ம இதை வட்டம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிட்டோம், இதை வட்டம் நம்மளோட பர்த்டே டேட்டு, நேமு இது மாதிரி எதுவும் தப்பாக நம்ம டைப் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து 3 நாள் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் என்றைக்குன்னா 29/5/2025 12 மணி முதல் 31/5/2025 பிற்பகல் 12 மணி வரை மட்டும் அந்த சரி பார்த்து நம்ம எது வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா. தேர்வு நடைபெறும் நேரம் வந்து 12/7/2025 முற்பகல் 9:30 முதல் 12:30 வரை நடைபெறும் என நோட்டிஃபிகேஷனில் ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இது வந்து ஆன்லைனில் மட்டுமே அப்ளை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இது பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விண்ணப்ப திருத்தம் செய்கிறதுக்கான நேரமும் டைமும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மொபைல் ஃபோனு, பேக்கரு, பென்ட்ரைவு, ஸ்டோரேஜ் மீடியா, மெமரி நோட்ஸு, இது போன்ற பல கருவிகள், பல டெக்னாலஜி யூசர்ஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாதுங்கிற மாதிரியும் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து நமக்கு எவ்வளோ பதவிகள் மற்றும் காலி பணியிடங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம்னா, கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து காலி பணியிடம் வந்து 215, இளநிலை உதவி பணியாளர்கள் 1621, இளநிலை உதவியாளர்கள் பதவி வந்து தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தில் வந்து 6, தமிழ்நாடு வன தோட்டக் கழகம் அதற்கான பதவி வந்து 5 போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நமக்கு ரொம்ப வேக்கன்சி வந்து இதாக இருக்குது. அப்புறம் இளநிலை உதவியாளர்கள் மற்றும் தட்டச்சாளர்களுக்கு இது மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கு டைப் ரைட்டிங்க்கு வந்து 1099 போஸ்டிங் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. நம்ம இதில் வேக்கன்சின்னு பார்த்தா டைப் ரைட்டிங்ஸ் தான் அதிகம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுருக்கெழுத்துக்கு வந்து 335 வேக்கன்சி அதிகமாக இருக்குது. மொத்தம் வேக்கன்சி வந்து 3935 வேக்கன்சி இந்த குரூப் 4ல் வந்து வேக்கன்சியாக வந்திருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வயது, அதாவது எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு வயது இருந்தால் எந்தெந்த பதவிகள் வழங்கப்படும் என்ற அதை பற்றியும் இந்த இதில் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தோம்னா, பிவானா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியல் அல்லாதவர், இது மாதிரி ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து மொத்தம் 84 பேஜ் பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆதார் சான்றிதழ் வந்து நம்மளோட 10th 8th அப்புறம் பிறப்பு சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், அப்புறம் பட்டப்படிப்பு, இது மாதிரி பல சான்றுகள் அப்லோட் பண்ணி சொல்லியும் நமக்கு இது வந்திருக்குது, நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கீழே போயிட்டே இருந்தோம்னா,
இதில் வந்து உயரம், அதாவது வனக்காப்பாளர்கள், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்கள், வனக்காவலர்கள், காவலர்கள், பழங்குடியினர், இளைஞர்கள் ஆகிய பதவிகள் இதில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதாவது நம்ம ஹைட்டு, அப்புறம் மூச்சு உள்ளே வாங்கி வெளியிடுற நிலை, அதை பற்றியும் நமக்கு டீட்டெயில்ஸ் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு தேவையான பார்வைத்திறன் வந்து வலது கண்ணில் வந்து தூரப்பார்வை 6/6, இடது கண்ணில் 6/6 கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து கிட்டப்பார்வை 0.5 கொடுத்துருக்குறாங்க, வலது கண்ணில் இடது கண்ணில் ரெண்டுலேயுமே. இது மாதிரி பல ரூல்ஸுகள் இருக்கின்றது. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்க்க போனோம்னா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, நம்மளோட ஃபோட்டோஸு வந்து எந்த ஒரு சைஸில் அப்லோடு பண்ணணும், எந்த ஒரு ஃபார்மெட்டில் அப்லோடு பண்ணுங்கிற மாதிரியும் எக்ஸாம்பிளுக்கு அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் குரூப் 4க்கான வெளியிடப்பட்ட அறிக்கை PDF வந்து டவுன்லோட் பண்ணி சரியான முறையில் எல்லாரும் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேர்வு மையங்கள் வந்து எங்கெங்கே என்னென்ன, எந்த தேர்வு மையங்கள் வந்து எந்த மாவட்டங்கள், எந்த வட்டாரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்பதையும் அதை பற்றியும் போட்டிருக்கிறாங்க டீட்டெயில்ஸு. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கணக்காக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.